யோபின் சிறையிருப்பை எப்படி மாற்றினார் என்ற ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் சபைக்கு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு உங்கள் சிறையிருப்புகள் மாறும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ஒரு மடங்கல்ல, இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது அடுத்த வாரம் தருவேன், அடுத்த நாள் தருவேன் சொல்ல, இன்றைக்கே தருவேன். ஆமா, நான் பேசின இந்த நேரத்தில் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துச்சுங்க காலையில. நம்ம இந்த திசையை பார்த்துருக்கோம். இந்த திசையில் யாராவது வருவாங்களா, இந்த திசையை நம்ம எழுப்புமா? அப்போ அங்கே பார்க்குறோம், பெங்களூர் திறக்குமா, சென்னை திறக்குமா, கொச்சின் திறக்குமான்னு பார்க்குறோம். இது திறக்கலைங்க, வானம் திறந்துருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த திசை திறக்குதோ இல்லையோ, ஒரு திசை எப்பவுமே திறந்தே இருக்கிறது. அந்த கதவு திறந்திருக்கிற வரலும் எனக்கு பயம் இல்லை. எந்த மாசத்துல இல்லாத பிரச்சனை இந்த மாசம்தான். எந்த மாசத்துல இல்லாத பண வருகை இந்த மாசத்துல தான். 10,000 ரூபாய் 3 சைபர். இதுல இன்னும் 2 சைபரை போறதுக்கு கர்த்தருக்கு கஷ்டம் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. 3 5 மாத்துங்க, 5 10 மாத்துங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அது பெருகும். ஆண்டவர் 5 வச்சு அப்படிதான் சொன்னாரு. 5,000 அப்படின்னா அப்படியே 5,000. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் கையில கொடுக்கப்பட்ட ஒன்றை பெருக செய்வதற்கான விசுவாசத்தை கர்த்தர் உன் கையில தராரு. 10 தந்தாருன்னா 10 தருவாரு. 10 தந்தா 10 தருவாரு. ஹல்லேலூயா.